சென்னை பல்லாவரம் அடுத்த பொலிச்சூர் பகுதியைச் சேர்ந்த 13 வயது சிறுமி தனது பெற்றோருடன் வசித்து வருகிறார். இவரது தாய் தந்தை இருவரும் தினமும் காலையில் வேலைக்கு சென்ற பிறகு சிறுமி மட்டும் வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில சிறுமியின் வீட்டில் அடிக்கடி தண்ணீர் கேன் போட வந்த சிறுவன் ஒருவன் சிறுமியிடம் பேசி பழகி அவரை காதலிப்பதாக கூறியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து இந்த சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட அந்த சிறுவன் தனது 11 நண்பர்களை அழைத்து சென்று இந்த சிறுமியிடம் கூட்டு பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்டிருக்கிறான். இதனால் மனதளவில் கடுமையாக பாதிக்கப்பட்ட அந்த சிறுமி ஒரு கட்டத்தில் தனக்கு என்ன நேர்ந்தது என்று கூட தெரியாமல் தனிமையில் வீட்டில் மனநோயாளி போல மாறி சோகமாகவே இருந்துள்ளார். இதனை கண்ட அவரது தாய் சிறுமியை செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் பரிசோதனைக்காக அழைத்து வந்துள்ளார். அப்போது மருத்துவர்கள் சிறுமியை பரிசோதனை செய்த போது சிறுமி கர்ப்பமாக இருப்பது தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த சிறுமியின் தாய் இது குறித்து பல்லாவரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில சிறுமி மற்றும் அவரது வீட்டிற்கு தண்ணீர் கேன் போட வந்த நபரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினர். அந்த விசாரணையில சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஆளாக்கியது இந்த விசாரணையில தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட கிழக்கு தாம்பரம் பகுதியைச் சேர்ந்த நந்தகுமார், சஞ்சய், மற்றொரு சஞ்சய், முடிச்சூரை சேர்ந்த சூர்யா, பல்லாவரத்தை சேர்ந்த நிக்சன் மற்றும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 7 சிறுவர்கள் உட்பட 12 பேரை போலீசார் கைது செய்து அவர்கள் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து தாம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வாலிபர்களை சென்னை புழல் சிறையிலும் சிறுவர்களை செங்கல்பட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கும் அனுப்பி வைத்தனர். இந்த வழக்கில் தொடர்புடைய சஞ்சய், சூர்யா, நந்தகுமார், நிக்சன், மற்றொரு சஞ்சய் உள்ளிட்ட 5 பேரை நீதிமன்ற உத்தரவின்படி போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதன் அடிப்படையில போலீஸ் கஸ்டடியில இந்த குற்றவாளிகள் எடுக்கப்பட்டனர். அதாவது இந்த விசாரணை நேர்மையான முறையில் நடைபெற வேண்டும் என வடக்கு மண்டல ஐஜி மேற்பார்வையிலும் காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் திருவள்ளூர் டிஎஸ்பி ஆகியோர் தலைமையில விசாரணை நடத்த நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி கைது செய்யப்பட்ட வாலிபர்கள் புழல் சிறையிலிருந்து அழைத்து போலீஸ் காவலுக்கு உட்படுத்தப்பட்டு அவர்களிடம் விசாரணையானது நடத்தப்பட்டது. தொடர்ந்து நீதிமன்றத்தில் அவர்களை ஆஜர்படுத்துவதற்கு முன்பு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில குற்றவாளிகளை பரிசோதனைக்காக போலீசார் அழைத்து வந்தனர். அப்போது இந்த பரிசோதனை செய்து கொண்டிருந்த போது குற்றவாளிகளிடம் காவலர்கள் சகஜமாக சிரித்து பேசும் வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்கள்ல வெளியாகி ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த காட்சிகளை சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்து வரும் இணையவாசிகள் காவலர்களை கடுமையாக வசைப்பாடி வருகின்றனர். இந்த பாலியல் குற்றவாளிகளிடம் காவலர்கள் சிரித்து பேசும் வீடியோ காட்சிகள் அதிர்ச்சிக்குள்ளாக்குவதாகவும் இது தொடர்பாக அந்த காவலர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த சமூக ஆர்வலர்களும் பெண்கள் அமைப்பினர் பல்வேறு தரப்பினர் தொடர்ந்து கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக துறை ரீதியான விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.